அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்திற்கு, அதாவது தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிராமங்கள் தோறும் இணைய சேவை வழங்குவதற்கு தொழில் பங்கீட்டாளர்கள் தேவைப்படுகிறார்கள், அதாவது பிரான்சைசிஸ் பார்ட்னர்ஸ் தேவைப்படுகிறார்கள். அதற்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பாக கிராமங்கள் தோறும் இணைய சேவை வழங்குவதற்கு தொழில் பங்கீட்டாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அதை குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனம், அதாவது தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இணைய சேவைகளை வழங்குவதற்கு தொழில் பங்கீட்டாளர்களை வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடி இழை கம்பிவடம் மூலம் இணைத்து குறைந்தபட்சம் 1 GB per second அளவிலான அதிவேக அலைக்கற்றை வழங்கும் பாரத் நெட் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 9/6/2022 அன்று தொடங்கி வைத்தார்கள். தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், தொழில் முனைவோர் மற்றும் வலையமைப்பு துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு முன்னுரிமையுடன் இந்த அரிய வாய்ப்பினை வழங்கி தொழில் பங்கீட்டாளர்களாக தேர்வு செய்ய அறிவுறுத்தியுள்ளார்கள். இத்திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகளில் தொழில் பங்கீட்டாளர்கள், அதாவது பிரான்சைசிஸ் பார்ட்னர்ஸ் மூலம் குறைந்த விலையில் தரத்துடன் இணைய சேவையை வழங்க முடிவு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 960 கிராம பஞ்சாயத்துகளில் தொழில் பங்கீட்டாளர்களை தேர்ந்தெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப தொழில் பங்கீட்டாளர்கள் பிரான்சைசி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக www.tanfinet.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களுக்கு இணையான வளர்ச்சி பெறுவதற்கும் கல்வி, மருத்துவ துறையில் பெரும் மாறுதல்களை உருவாக்குவதற்கும் வழிவகை செய்வதுடன் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கும் உறுதி செய்கிறது. ஊரக பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் இத்திட்டத்தில் பங்கேற்பதன் வாயிலாக அவர்களை தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கு இது வழிவகை செய்யும். ஆகையினால் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு வீட்டிற்கும் இணைய வசதி என்ற குறிக்கோளினை எய்திட அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு வளர்ச்சி பாதையில் செல்ல கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இது குறித்த விவரங்களை அறிய மற்றும் பதிவு செய்வதற்கும் www.tanfinet.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள பாரத் நெட் திட்டத்தை கிராமங்கள் தோறும் செயல்படுத்துவதற்கு உள்ளூர்களில் உள்ள தொழில் முனைவோர் அல்லது இணைய சேவையில் ஈடுபாடுள்ளோர் தொழில் பங்கீட்டாளர்களாக சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணைய வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tanfinet.tn.gov.in. இதுதான் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனம், தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இந்த விண்ணப்ப படிவம் நாம் பதிவு செய்ய வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. Tanfinet invites franchisees partners to provide internet service to household in தமிழ்நாடு. அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த கிராமங்கள் தோறும் இணைய சேவை வழங்குவதற்கான பிரான்சைசிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றிய முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. Tanfinet பிரான்சைசிஸ் அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பான் கார்டு காப்பி அட்டாச் செய்ய வேண்டும். ஃபார்ம் அல்லது கம்பெனிஸ் பதிவு செய்வதாக இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் தேவைப்படும். தனிநபராக இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் தேவையில்லை. அப்புறமா ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டும். அட்ரஸ் ப்ரூஃபுக்காக எலக்ட்ரிசிட்டி பில் அல்லது ரெண்டல் அக்ரிமெண்ட் அல்லது டெலிபோன் பில், இதுல ஏதாவது ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். என்ரோல்மெண்ட் ஃபீ கொடுத்திருக்காங்க. 5,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இணைய வழியாக விண்ணப்பத்தினை பதிவு செய்து பின்னர் அந்த விண்ணப்ப படிவத்தை நகலெடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டி அதனுடன் பான் கார்டு, முகவரி சான்றிற்கான சான்றிதழ், கம்பெனி மற்றும் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் போன்ற சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் நம்பர் 807 5th floor PT லீ சங்கல்வராய நாயக்கர் மாளிகை, அண்ணா சாலை, சென்னை 600002 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்புறம் விண்ணப்ப படிவத்தில் இணைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அக்னாலஜ்மெண்ட் காப்பி, போட்டோ காப்பி ஆஃப் பான் கார்டு அல்லது ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இணைக்கப்பட வேண்டும். மாவட்ட வாரியாக விண்ணப்ப படிவத்தை ஷார்ட் லிஸ்ட் செய்து தகுதியான நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாடு உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கட்டணமில்லா தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்புறமா அப்ளை பண்றதுக்காக அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். அதுக்கு
அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இதை குறித்த முழு விவரங்களுமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 36 பேஜ் இருக்கு இந்த ஃபைல். இதை தெளிவா நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன எலிஜிபிலிட்டி, ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா 960 கிராம பஞ்சாயத்து டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. LGD கோடு, அட்மின் டிஸ்ட்ரிக்ட், அட்மின் பிளாக், GP நேம் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த கிராம பஞ்சாயத்துகளில் இந்த பிரான்சைசிஸ் பார்ட்னர் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் உங்கள் அருகாமையில் உள்ள பஞ்சாயத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த ஊரில் இந்த பிரான்சைசிஸ் பார்ட்னர்ஸ் தேவைப்படுகிறார்கள் என்பதை பற்றி. ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபார் பிரான்சைசிஸ் பார்ட்னர் கேட்டிருக்காங்க. பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் போன்ற விவரங்களை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஆர் யூ a local cable TV operator? எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர் யூ an internet provider? எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேசிக் டீடைல்ஸ் கேக்குறாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி அதன் பிறகு அப்ளிகன்ட் டைப், இண்டிவிஜுவல், ஃபார்ம், கம்பெனி கொடுத்திருக்காங்க. உங்க டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, பேன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் பேன் கார்டு காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொவைட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராம பஞ்சாயத்து, பிளாக், ரெவென்யூ வில்லேஜ், நம்பர் ஆஃப் கனெக்ஷன் போன்ற விவரங்களை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட் அட்ரஸ் ஃபார் அப்ளிகன்ட், இண்டிவிஜுவல் அல்லது ஃபார்ம், கம்பெனி. விண்ணப்பதாரரது முழு முகவரியை இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். உங்க கையில எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஐடி கார்டு காப்பியை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அட்ரஸ் ப்ரூஃபுக்காக எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்டல் அக்ரிமெண்ட், டெலிபோன் பில் கொடுத்திருக்காங்க. உங்க கையில எந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பேங்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க. பேங்க் நேம், அக்கவுண்ட் நம்பர், பெனிஃபிஷியரி நேம், IFSC கோட். உங்க பேங்க் ப்ரூஃப் காப்பி கேக்குறாங்க. உங்க பாஸ்புக் அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பேங்க் ப்ரூஃபுக்காக ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி உங்க விண்ணப்பத்தை ப்ரிவியூ பண்ணி நகல் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். நகல் எடுத்த விண்ணப்ப படிவத்தை போட்டோ காப்பி ஒட்டி மேற்சொன்னவாறு முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு இந்த தொழில் பங்கீட்டாளர் வாய்ப்பு வழங்கப்படும். அதாவது பிரான்சைசிஸ் பார்ட்னர் வாய்ப்பு வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ளவர்கள் தமிழ்நாடு கண்ணாடி இளைய வலையமைப்பு நிறுவனத்தில் கிராமங்கள் தோறும் இணைய சேவை வழங்குவதற்கான தொழில் பங்கீட்டாளர்களாக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.